எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். ஒரு பெரிய பணக்காரோட வீட்டில் வேட்டை நாயை வளர்த்திட்டு வர்றார். வேட்டை நாய் அப்படின்னா அது சாதாரண வேட்டை நாய் இல்லைங்க, ரொம்ப ட்ரெயின்டு, வெல் ட்ரெயின்டு. வீட்டுக்கு யாராவது அறிமுகம் இல்லாதவங்க அல்லது திருடங்க வராங்க அப்படின்னு சொன்னால் அது குறைச்சிதுன்னு வைங்களேன், அது காட்டுற பயத்தில் அவன் ஊரை விட்டே ஓடிடுவான். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல். அந்த வேட்டை நாய்க்கு குட்டிகளும் இருக்குது. இப்போ என்ன ஆகுது, அந்த வீட்டு ஓனர் இருக்கார் இல்லையா, அந்த பணக்காரர் வெளியில் போகிறார். வெளியில் போகும்போது இந்த வேட்டை நாயும் கூட்டிகிட்டே வர்றார். அது அந்த குட்டிகளையும் கூட்டிகிட்டு அப்படியே வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. வரும்போது என்ன ஆகுது, வெளியில் இருக்கக்கூடிய தெரு நாயெல்லாம் இந்த வேட்டை நாயை பார்த்து குறைக்குது. குட்டிகளுக்கெல்லாம் கோவம் வருது. என் அம்மா யாருன்னு தெரியாமல் இதுக்கு பாரு எப்படி குறைக்குது. எங்கள் அம்மா ஒரு சத்தம் போட்டாங்க அப்படின்னு சொன்னால், எங்கள் அம்மா குறைக்க ஆரம்பித்தாங்கன்னா திருட ஊரை விட்டே ஓடிடுவான். இது எனக்கு தெரியாமல் குறைச்சிக்கிட்டு இருக்கு. ஏன் அம்மாவும் சும்மாவே வராங்க. குட்டிகள்லாம் அம்மா கிட்ட கேட்குது, அம்மா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் பயங்காட்டினீங்க அப்படின்னா திருடனே ஊரை விட்டே ஓடிடுவான் இல்லையா, இது குறைக்குது, நீங்கள் அமைதியாக வரீங்க, திருப்பி ஒரு குறைங்க, அது பயந்துட்டு ஓடட்டும், நாங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த வேட்டை நாய் அமைதியாக எப்படி சொல்லுது, அது ஏதோ குழப்பத்துலேயும் பயத்துலேயும் நம்மளை பார்த்து குறைக்குது. அதுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் என் எதிரிக்கு ஒரு தகுதி இருக்கணும். அவங்ககிட்ட தான் என்னோட விஷயத்தை நான் காட்ட முடியுமே ஒழிய இதுகிட்டலாம் என்னால் காட்ட முடியாது. வா நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிச்சான். இப்போ எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையில் நம்ம ஒரு குறிக்கோளை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது விமர்சனங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். நம்ம செய்யக்கூடிய விஷயத்தில் யாராவது விமர்சனம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம உடஞ்சி போயிடுவோம். நமக்கு அது வந்து ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். என்ன இப்படி விமர்சனம் பண்ணுறாங்க, பார்க்குறவன்லாம் நம்மளை விமர்சனம் பண்ணுறானே அப்படின்ற ஒரு கவலை நமக்குள்ளே இருக்கும் இல்லையா. நம்ம வாழ்க்கையில் அந்த குறிக்கோளை நோக்கி நம்ம போகும்போது தேவையான விமர்சனங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எல்லாருடைய விமர்சனத்தையும் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. பேசுறதுக்கு எப்படி ஒரு தகுதியை நம்ம வச்சுருக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம விமர்சிக்கிறதுக்கும் ஒரு தகுதி வேணும். அந்த தகுதியான விமர்சனங்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்க பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக போய் உங்களுடைய குறிக்கோளை அடைஞ்சிடலாம். யோசிச்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.